பிரபஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சங்கிறது நீங்கள் என்ன விட்டுறணும். இந்த பிரபஞ்சங்கிறது என்னன்னா, நம்ம எது செஞ்சாலும் இங்கே ஒரு செயலாக மாறிடும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன், தவறாக தியானத்தை பற்றி சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. அதுதான் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவம் செய்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அந்த செயல்பாடுகளை வச்சு தான் நீங்கள் அனுபவத்தை பெற முடியும். அந்த செயல்பாடு தான் இங்கே மிஸ் ஆயிடுது. யோகி தவம் சொல்லி கொடுப்பார், ஒரு குரு தவம் சொல்லி கொடுப்பார், போதனை சொல்லி கொடுப்பார், புத்தகம் கொடுப்பார், சாப்பாடு முறைகளை சொல்லி கொடுப்பார், உணவு சொல்லி கொடுப்பார். தவம்லாம் நல்லா வந்துடுது, குருலாம் இருக்குது, இறை ஆற்றல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் அனுபவத்தை பெற முடியலைன்னா நம்மளுடைய தனி மனிதர்களுடைய செயல்பாடுகளில் குறை இருக்குது. இந்த நெறியை கடைப்பிடிக்க முடியலை. இந்த நெறி தவறாமல் வாழணும். ஒரு யோகி என்னன்னா அந்த நெறியை கண்டுபிடிச்சி அதுதான் மாயைன்னு ஒன்று ஒன்றா வெட்டுறாங்கிறான். முதல்ல எண்ணத்தை வெட்டுறாங்கிறான். எண்ணத்தை வெட்டு, முதல்ல ஒரு செயல் வடிவத்தை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கு. எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கா பரவாயில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடி, ஆராய்ச்சியாக கண்டுபிடி. ஒரு ஸ்தானம் ஒரு பக்கம் சிறப்பாக நடக்கும், இன்னொரு பக்கம் தனி மனிதர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த தியானத்தை பயங்கரமான ஆற்றலை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதனால தான் சொல்கிறான், நல்ல தவம் செய்தவன் எங்கே கெட்டழிந்தான் என்றால் எண்ணத்தால் கெட்டழிந்தான். ஒரு குருமார்கள் பேசுறதில்லை, காலம் கடந்து நிற்கணும். காலம் கடந்து நிற்கணும்னா அங்கே எண்ணம் இல்லாமல் போகணுன்னா தனி மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள் சரியாக இருக்கணும்.